படைகளை பார்த்து பார்த்து உடலெல்லாம் சோர்வையாகி விட்டது. 4 நாள் ஆச்சு. சண்டைக்கு வரல உக்கால வை. நாட்டு படம் வேறலாம் காத்து நடக்கறாங்க. 4 ஒயின் ஷாப் காலி ஆயி போச்சு. அவ்வளோ சுந்து சார் காட்சிங்கறாங்க. வெறுப்புல இருக்கறாங்க போ. எதிரி வந்தானா அச்சி தட்டு போயிக்கினே இருப்பாங்க. 4 நாள் ஆச்சு உன வரல. என்ன ஆச்சு உனக்கு? மனம் சோர்வடைந்து விட்டது. ஓஹோ போய் இத பாத்துனா 4 நாளைக்கு போர் அடிக்குது. வெறுப்பு அடிக்குது. சரி ஒன்னு செய்யலாமா? நம்ம நந்தவனம் போய் இயற்கை காட்சி பார்த்துட்டு வருவோம். அவன் என்னைக்குனா சண்டைக்கு வந்தான். இயற்கை காட்சியை பார்த்தால் மாறும். என் மனம் மாறும். ஆமா. புறப்படு. போ போ. என்ன சண்டை? குளக்கரைக்கு போகும்போது ஆடி உன்னை நினைச்சு இருக்கிறது. மயில்கள் ஆடுவது, குயில்கள் பாடுவது, வண்டுகள் ரிங்காரம் பாடுவது. அதே மாதிரி புன்னேரி ஒன்று ஓதுபார், மொசுல் ஒன்று ஓதுபார். நிறைய மொசுல் தான் பார்க்கிறேன். யாருக்கு அதாங்க தெரியும்? ஒரு குவாட்டர் ஒரு பிரியாணி தான் மக்களமா குடிகார பயலே குடிக்காதே. குடும்பம் கிடையாது கிடையாது. நான் குடிக்காத போனாதான் குடும்பம் கெட்டு போகுது. நான் குடிக்காத போனா நியூஸ் பார்ப்பேன். என் முன்னாடி சீரியல் பார்ப்பேன். 2 பேரும் ஆச்சுன்னு பொண்ணுங்க இருப்போம். இதே நான் புல்லாச்சு போனா நான் கவுஞ்சி வச்சு பார்த்துங்க இருப்பேன். அவர் சீரியல் பார்த்துங்க இருப்பா. குடிச்சுட்டா போய் குடிக்காதே என்று சொன்னால் அதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். அதை விடுங்க. இப்போ இதோட மனம் சந்தோஷமா வந்தா மனசு மாறுனே. இப்ப ஃப்ரீயா போலாமா சண்டைக்கு? எனக்கு தாகம் அதிகரித்து விட்டது. தண்ணி தாகமா குளம் பக்கத்துல அப்படியே சாப்பிட்டு அப்படியே ஓடலாம். குளக்கரைக்கு சென்றால் தாகம் தீரும். தாகம் தீரும். அவளை பார்த்தா தான் நான் வருவேன். வேண்டாம். ஐயோ பெண்களை பார்ப்பதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பொண்ணை பார்த்தா தான் நான் வருவேன். வேண்டாம். சொல்றது கேளுங்க. அந்த பொண்ணை பார்த்தா சண்டை இல்ல சண்டை கேட்டு நீ ஒரு பிடிவாதக்காரன். எனக்கு நன்றாக சரி. ஒரு பொருள் மீது ஆசை வைத்து விட்டால் அந்த பொருளை அடைந்து பொண்ணை பார்க்கணுங்க. புறப்படை உனக்காக குளக்கரைக்கு வந்தாச்சு. சூப்பர் பிகர் அருமையாகறா. பெண்ணை பார்த்ததே சரி பெண்ணை பார்த்து வந்து விட்டோம். யார் எந்த நாட்டுக்கு செல்வது? படியும் நாடகத்தை ஆரம்பிச்சு தானா சொல்லிக்கிறீங்க. நீ போய் அந்த பொண்ணு பேரு அட்ரஸ் கேளு, அவ பேரை கேட்டு உள்ள போற. நாம உள்ள லவ் படுத்தீங்க. அலந்தால இந்த வயசு கதை மாத்து. நீ போய் கேளு, அவ அட்ரஸ் நான் பேரை நான் கேட்டு விட்டு நீ உள்ள போற. நம்ம கதை எழுதுற வாத்தியார அவங்கடா நான் உங்க கால போய் ஏத்தி போடுவாங்க. பார்த்து உக்கால வைது. அவங்கடா பொம்பளை விசித்தறான போய் கேளு. உனக்காக அவள் இடத்தில் யார் என்று கேட்டேன். போடா. சரி குடி என்றாங்க. ஏய் உன் ஜாமான் நான் முடியும். என் ஜாமான் குடிக்க டைம் சரியில்லை. உன் ஜாமான் குடிக்கே போடு. எப்பேர்பட்ட ஆயுதம் இந்த அத்தத்துக்குலாம் வேலை கிடையாது. போடுறானா? அப்படியா? தேபர் ஆய் மாட்டோம். போ 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 அந்த பொண்ணு பேர் நான் கேட்கிறேன். பெண்ணே முது வலிக்குறாரா? ஒரு குளத்துல தாமரை எடுத்து தண்ணி சொட்ட கூடாது. அது போல பேசணும். அப்பதான் பொண்ணு கவர் ஆகும். அப்படியா? பேசு. பெண்ணே
அது உங்க அண்ணி மாதிரி ஓய், நான் உனக்கு அண்ணன் மாதிரி அண்ணன். அது மாதிரி பேசு இப்பதானே பார்த்தேன். டெவலப் ஆகி பேச வண்டி ஓட்டி ஆகணும்டா நீ ஃபீலிங் பண்ணி பெண்ணே, பேசு நேரா பார்க்காத ஏன்னா நிறைய சம்பவத்தை பார்த்து வந்து கோஞ்சாமி எங்க ஊர்ல ஒரு சம்பவத்தை பார்த்தேன் ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான் அவர் நேரில் எல்லாத்தையும் கொடுத்து பால் மாறி அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்து இருபத்தி நாலு பொண்ணு கொடுத்து இதே போல கொடுத்துருந்தா பாரு இந்த லண்டர் கொடுத்து நான் அவனுக்கு பிக்கப் ஆச்சு அந்த பொண்ணு அவன் தள்ளி ஓட்டான் ஏழு கொடுத்து சொல்ல வர கருத்து எனக்கே பயமாக இருக்கு. எல்லாரும் பயம் பெண்ணே, எந்த நாட்டை சேர்ந்தவள்? உன்னுடைய பெயர்? தகப்பன் பெயர். கேக்குறீங்களே முதல்ல நீங்க யாரு சொல்லுங்க. நம்ம அட்ரஸ் கேக்குறான் டக்குன்னு சொல்லு இதே நாட்டை சேர்ந்தவள் முப்படை தளபதி கட்சியில ஏய், உன்னுடைய பெயர்? என் பெயரா? எந்த நாட்டை என்னோட பெயர் தான் மலர் கொடிங்க. நண்பா, மலர்கொடியை பார்த்தவுடன் என் மனம் சற்று சஞ்சலமடைகிறது. அப்படியா ஆகையால் தற்சமயம் இது உனக்கு வேலை கிடைக்காது. புறப்படு. நல்ல வேலை இது நீ சொல்லல ஏய், ஆண்டவன் வந்து சொல்றான் எப்படி? ஏய் கொஞ்சம் இங்க ஏதோ நடக்குது உள்ள போறான் அதனால ஏதோ அவன் சொல்றதா நான் உள்ள போறேன் சொல்றத கேளு இந்த மாதிரி பொம்பளை விஷயம் சில பேர் கைய எடுப்பான் சில பேர் கால எடுப்பான் சில பேர் கைட்டு எடுப்பான் ஏய், உசாராயிரு எதையும் தாங்கும் இதயமடா. போட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் சேர்ந்துக்கிறான் பல உதிரிகளை பார்த்து பார்த்து முறுக்கேறிய உடவை தான் கோய் இறக்குறத வேலைக்கு செய்யறாங்க உதிரிங்க பாக்குறாங்க உதிரிங்க சரி பரவாயில்ல இருக்கா நான் போய் வரேன் அந்த ஆண்டவன் என்ன காப்பாத்தனா ஐயா போதோ முழுகிறாரு பறி கூத்துற மேரிக்கிறாளே இந்த ஓட்டி தள்ளி நண்பா, பேர் வட்டவன் தெரியுமா? கடல் கரையில் தேடினால் சிற்பிகள் கிடைக்கும், கடல் ஆழத்தில் தேடினால் முத்துக்கள் கிடைக்கும். கவிதை போட்டு போட்டு மழை பெய்யுது போடா முதல்ல பேச பாத்துக்க வரேன் ஆண்டவா பெண்ணே, பத்தாவரை குளத்தில் பூத்த சந்தாவரை போல் காட்சியளிக்கிறாயே. பெயருக்கேற்ற உருவம், உருவத்துக்கேற்ற பெயர். யாராய்? இது ஓர் பெண்ணை மணிபுரி நாட்டில் பார்த்ததே இல்லை. கட்டான உடலை கண்டவுடன் என் கஜமுதங்கள் துடிக்கிறது. வளர்க்கனே உங்களுக்கு என்ன பார்த்து ஒரு தங்கிய தோணலையா? தாயாகவும் தங்கையாகவும் நினைத்தால் தாரமாக வருவது யாரு? ஏங்க, மலர்கொடி, தவறால பேசாதீங்க. உன்னை பார்த்தவுடன் என் மனமானது எப்படி இருக்கிறது? எப்படிங்க? பார்த்ததில் விடுத்தது உன் முகம், கேட்டதில் விடுத்தது குரலோசை, படித்ததில் விடுத்தது உன் பெயர், ரசித்ததில் விடுத்தது உன் குணம், பழகியதில் விடுத்தது உன் அன்பு தலம், துடிப்பது இதயம், துடிக்க வைப்பது உன் நினைவுகள். நீ இருப்பதோ தொலை தூரத்தில், உன் கனவுகளும் நினைவுகளும் இருப்பதோ விழிவாய். அட பாவி, கண்ணேவா, எங்கடா? மலர்கொடி, என்ன? கண்ணே உன்னை காண கம்பனை தேடவா, கவியால் மலர் சூட கவிஞனை அடைக்கவா, கரும் ஊந்தல் அலையானது, துள்ளும் இடை ரெண்டும் ஜதியானது. கண்ணேவா, வர முடியாதுங்க. மலர்கொடி, என்ன? பிடிவாதத்தை விட்டு விடு. வாதத்திற்கு வரதுண்டு, பிடிவாதத்திற்கு வரது கிடையாது. கட்டி அரவணைத்து ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்து விட மலர்கொடி. ஏங்க, கட்டி அழைத்து முத்த கொடுக்க முடியாதுங்க. மலர்கொடி, உன்னை பார்க்க பார்க்க என் மனம் எப்படி தெரியுமா இருக்கு? எப்படிங்க? மழை பெய்தால் பூமிக்கு சந்தோஷம், சூரியன் உதித்தால் சந்திரனுக்கு சந்தோஷம், உணவை கண்டால் பசிக்கு சந்தோஷம். இந்த மலர்கொடிக்கு I love you சொன்னோம். I love you செல்ல. அட பாவி, என் தாய் அப்படின்னு வளர்க்கலடா. அப்படியா? ஆமா. தாய்க்கு இங்க வேலை கிடையாது. இருப்பது மலர்கொடி. உன்னை பார்த்தவுடன், உன்னுடைய கட்டான உடலை கண்டவுடன் எதமுடங்கள் துடிக்கிறது. கண்ணே, வர முடியுமா முடியாதா? வர முடியாது. மலர்கொடி, உன்னை பார்க்கும்போது என் மனமானது எப்படி தெரிவார்? எப்படி? மலர்கொடி, வானத்தில் கேட்பது இடியோசை, கடலில் கேட்பது அலைவோசை, கோவிலில் கேட்பது மணி ஓசை, இந்த ஓல வந்தால் இதயத்தில் கேட்பது காதல். I love you செல்ல. வேணாங்க. உண்மையாக உண்மையாக. மலர்கொடி, உன்னை பார்க்க பார்க்க என் இதயம் எப்படி தெரிவித்திருக்கிறது? எப்படி?